பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்பெருமாள் சேர்த்து கண்டருளுகிறார். வெறுமையில்ல மட்டையடி பிரணய கலக உற்சவம் முடிஞ்ச அப்புறம் சேர்த்தி கண்டருளுகிறார். ஒரே கோவம் தாயாருக்கு, எங்க உறையூருக்கு 6ஆம் திருநாள் எழுந்தருளி இருந்தீரோ அங்கேயே போகலாம், இங்க எதுக்கு இப்ப வந்தீர் அப்படின்னு தாயாரு கோவம். இவர் வெளியில குதிரை நம்பிரான்ல 8ஆம் திருநாள் அன்னைக்கு வீதி முழுக்க சுத்திவிட்டு அன்னைக்கார்த்தாலையும் எல்லா இடத்துலையும் 8 வீதி பிரதட்சணம் பண்ணிட்டு உள்ள வர பார்ப்பார். அப்ப தாயார் தடால் தடால்னு கதவை சாத்தி விடுறா. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் தான் குடுக்க வந்து சமாதானம் பண்ணி வச்சு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாள். அதுக்கப்புறம் சேர்த்தி உற்சவம் கண்டருளுகிறார். பகல் முழுக்க சேர்த்தி, ராத்திரி முழுக்க 18 செலவு திருமஞ்சனம். தாயாருடைய திருமுக மண்டலத்தை சேவித்தோம்னா ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலிவரம் வகதே விகீர்ய அஸ்மை நகிஞ்சித் உச்சிதம் கிருதமித்யதாம்ப துவம் லஜ்ஜசே கதைய கோயம் உதாரபாவா. பராசர பட்டர் சாதிக்கிறார், நம்ம கீழே கிடக்கிற கையை எடுத்து தாயாரை நோக்கி கூப்பினோம்னால் உடனே அவ ஐஸ்வர்யத்தையா கொடுத்துருவலாம், கைவல்யம் கொடுக்கலாம், மோட்சம் கொடுக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே. இவன் கை கூப்பினத்துக்கு தகுந்தாப்புல பரிசு கொடுக்கறதுக்கு இன்னும் நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே அப்படின்னு வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கே. இது என்ன வள்ளல் தன்மை, என்ன வள்ளல் தன்மை என்ன பட்டர் கொண்டாடுறார். அவ வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டு இருக்கிறது பெருமாள் இடத்துல இருக்கிற வெட்கம். தன்னுடைய மணவாளனுடைய அருகாமையிலாவ அவள் வெட்கப்பட்டிருக்காள். ஆனா பட்டர் சாதிக்கிறார், கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு என்ன வெட்கம், என்ன வள்ளல் தன்மை உனக்கு. மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வைத தெய்வ ஆர்தராபராதாஸ்துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகந்தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்திக்ஷமோ ரக்ஷிதா. பிராட்டி அனைவரையும் காப்பாள். பெருமான் சரணம்னு சொன்னவனை காப்பான், ஆனா பிராட்டி சரணம்னு சொல்லாதவர்களையும் காப்பான். அப்படி உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிடதநேம கடாட்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ நம ஸ்ரீரங்க நாயக்கியை யத் ப்ரூ விப்ரம பேததா ஈசேஷிதவ்ய வைஷமிய நிம்னோன்னதம் இதஞ்சகத் என்று தாயார் எப்போதும் வீறு கொண்டு விளங்குகிறாள். இங்கே இவளுக்கு திருநக்ஷத்திரம் உத்தரம் திருநக்ஷத்திரம். ராமானுஜர் பார்த்தார், இன்னைக்கு தான் இந்த பெருமாள் நாம என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். என்ன பிராட்டி பக்கத்தில் இருக்காரோ இல்லையோ, இன்னைக்கு இவரை பிடிச்சு காரியம் நடத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேரே போனார். தான் விழுந்து தண்டம் சமர்ப்பித்து பிராட்டியினிடத்துல சரணாகதி பண்ணினார். பிரார்த்தித்து பகவானிடத்திலே சரணாகதி பண்ணினார். ஆக முதல் கத்தியம் சரணாகதி கத்தியம்னு பேர். அப்படின்னா எப்படி அடியார்கள் சரணாகதி பண்ண வேண்டும்ங்கிறத அவரே பண்ணி காட்டின கத்தியம். அதை ரொம்ப ஆச்சரியமா விண்ணப்பம் பண்ணினார். இன்னைக்கும் நீங்க பங்குனுத்தர தனி போனீங்கன்னா ராத்திரி 11:30 மணிக்கு கிட்டத்தட்ட அந்த சமயத்துக்கு சரணாகதி கத்தியத்திரைய கோஷ்டியே நடக்கும். அத்தியாபக சுவாமிகள் ஆச்சரியமா ஓதுகிறார்கள். அதை அவசியம் கண்கொண்ட பயனுக்காக சேவிக்கணும். ராத்திரி முழுக்க 18 சலவ திருமஞ்சனம் நடக்கும். 18 திருமஞ்சனம் 18 தடவை நம்பெருமாள் கைலி மாத்திப்பர். 18 அர்க்கியம் பாத்தியம் புஷ்பம் சந்தனம் எல்லாம் 18 தரம். என்னத்துக்குன்னா ராமானுஜர் திருக்கோட்டியூர் நம்பிகிற இடத்துல 18 தடவை எழுந்துருளினாரோ இல்லையோ, அதை ஞாபகப்படுத்தும் விதமாக 18 திருமஞ்சனம் கண்டருளுகிறான். அன்னைக்குத்தான் சரணாகதி கத்தியம் சமர்ப்பித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரங்கள் தான், ரொம்ப ஆச்சரியமான சூர்ணிக்கைகள். பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஈஸ்வர்டசீலா ஜனவதிகாதிசயா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயந்தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணம் பிரபத்யே என்று பிராட்டி திருவடிகள்ல சரணாகதி நொட்டிச்சுட்டு ஸ்ரீமன் நாராயண தொத்பாதார விந்தயுகலம் சரணமகம் பிரபத்யே என்று நம்பெருமாள் திருவடிகள்ல சரணாதி பண்ணார். உமக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்டார். பரபக்தி பரஜான பரபக்தேக சுவாவம் மாம் குருஷ்வ, அடியனுக்கு கைங்கரிய செல்வத்தை கொடுக்கணும், பண்ணிருக்கிற அபராதங்களை எல்லாம் க்ஷமிச்சுடணும், எல்லாத்தையும் பிரார்த்தித்தார். அஸ்துதே அஸ்துதே அஸ்துதே, நீர் கேட்டதெல்லாம் கொடுத்தோம் கொடுத்தோம் கொடுத்தோன்னுட்டார் பெருமாள். எனக்கு மோட்சம் கொடுத்தா மட்டும் போராது, நம்ம சம்பந்திகள் அடைவிலும் மோட்சம் கொடுக்கணும். என்னோட தொடர்பு இருக்கிற ராமானுஜ சம்பந்திகள் எல்லாருக்கும் கொடுனார். கொடுத்தோம். இருக்கிறதுலேயே ரொம்ப சுலபம் அதுதானே இருக்கு, அதனால கொடுத்தோம்னுட்டார். ஆறாருக்கு வேணுமோ நீர் சிபாரிசு பண்ணலாம், எல்லாருக்கும் கொடுத்து. அடுத்தது உன்னிடத்துல சரணாகதி என்று ஸ்ரீரங்க கத்தியம் சாதித்தார். அடுத்தது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் என்னமா அனுபவிக்க போறோங்கிறத விளக்க ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் சாதி. அப்புறம் கார்த்தால பிரியாவிடை பெற்றுக்கொண்டு கோரதத்துக்கு பெருமாள் அதிவேகமா எழுந்துள்ளார்.